முதல்ல 2 குழந்தை பெற்றது கூட ஓகே. 3வதா ஒரு குழந்தைய நான் பெத்தேன் பார்த்தியா, அந்த பிள்ளை தான்ப்பா என் வாழ்க்கையில் வந்த மிகப்பெரிய இடியே அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி பாக்கியா வெளில சொல்லாட்டியும் இனியாவை பற்றி நினப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனியாவால் இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. எல்லாமே உபத்திரவம் மட்டும்தான். ஸ்கூல் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த கதை. அப்போ இருந்து ஆரம்பித்து கதையை அங்கே இங்கே இழுத்து திடீர்னு ஜம்ப் பண்ணி இப்போ காலேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க திருந்துற மாதிரியும் தெரியல, கொஞ்சம் கூட மூளையோடு நடந்துக்கிற மாதிரியும் தெரியல. முன்னாடிலாம் அவங்க ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னாச்சும் விட்டுட்டு இருந்தோம். இப்போ அப்படியும் கிடையாது. இப்போ நேராக போய் ராதிகா வீட்டில் போய் ஒரு குட்டையை கலக்கி ராதிகா பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுமே இவங்க பேசின பேச்சில் இல்லை ராதிகாவோட அம்மா வேறு உடந்த கடைசியில் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களும் பில்லியாக மாற போகிறாங்க. இதில் எங்கள் அப்பா மேலே போட்டிருக்க கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, எங்கள் அப்பாவும் ஒரு விரலை வச்சு வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது பலார்னு ஒன்று விட்டு பாக்கியா உனக்கு அந்தளவு உங்கள் அப்பா முக்கியமாக போயிட்டார் அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் அப்பாவோட வீட்டுக்கு போயிடு அப்படின்னு அங்கே துரத்தி விட்டுறணும். அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் புத்தி வருதாங்கிறத பார்க்க முடியும். இனியா ஒரு பலாராச்சு விடணுங்கிறத பற்றி உங்க கருத்து